விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் திரு ஆடிப்புற திருத்தேர் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அமைச்சர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் செலவுமே. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊராகிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்புற விழா மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாகும். முதல் திருநாளான அன்று இரவு 16 சக்கர வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் பவனி நடைபெற்றது. 5ஆம் திருநாளான கடந்த 10ஆம் தேதி 5 கருட சேவையும், 7ஆம் தேதி திருநாளான கடந்த 12ஆம் தேதி சயன சேவையும் நடைபெற்றது. 9ஆம் திருநாளான இன்று ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்புற தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. ஆடிப்புற தேருக்கான தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். ஆடிப்புறம் எனப்படுவது ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமாகும். இந்த நாளில் நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம். மேலும் திருமணம் ஆகாத பெண்கள், ஆண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் தேரை வடம்பிடித்து இழுத்து அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதும் ஐதீகம். இதற்கு முன்னதாக இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மதுரை கள்ளழகர் சூடி கலைத்த வஸ்திரத்தை உடுத்தி திருத்தேரில் எழுந்தருள செய்தனர். தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்துடன் வடம் பிடித்து 4 ரத வீதிகளில் வழியாக தேரை இழுத்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக தேரோட்டத்தில் அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா, ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ கார்த்திக், விருதுநகர் எம்எல்ஏ செல்வம், மாவட்ட கலெக்டர் சுகபுத்ரா, மாவட்ட கண்காணிப்பாளர் கௌதம் கோவில், செயல் அலுவலர் சக்கரையம்மாள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பதால் பக்தர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் குவிந்த வண்ணம் உள்ளனர். பாதுகாப்பு பணியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சியின் சார்பாக பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து உள்ளனர். சிறப்பு பஸ்ஸும் இயக்கப்பட்டு வருகிறது. சலோமி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் திரு ஆடிப்புற திருத்தேர் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அமைச்சர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் செலவுமே. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊராகிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்புற விழா மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாகும். முதல் திருநாளான அன்று இரவு 16 சக்கர வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் பவனி நடைபெற்றது. 5ஆம் திருநாளான கடந்த 10ஆம் தேதி 5 கருட சேவையும், 7ஆம் தேதி திருநாளான கடந்த 12ஆம் தேதி சயன சேவையும் நடைபெற்றது. 9ஆம் திருநாளான இன்று ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்புற தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. ஆடிப்புற தேருக்கான தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். ஆடிப்புறம் எனப்படுவது ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமாகும். இந்த நாளில் நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம். மேலும் திருமணம் ஆகாத பெண்கள், ஆண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் தேரை வடம்பிடித்து இழுத்து அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதும் ஐதீகம். இதற்கு முன்னதாக இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மதுரை கள்ளழகர் சூடி கலைத்த வஸ்திரத்தை உடுத்தி திருத்தேரில் எழுந்தருள செய்தனர். தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்துடன் வடம் பிடித்து 4 ரத வீதிகளில் வழியாக தேரை இழுத்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக தேரோட்டத்தில் அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா, ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ கார்த்திக், விருதுநகர் எம்எல்ஏ செல்வம், மாவட்ட கலெக்டர் சுகபுத்ரா, மாவட்ட கண்காணிப்பாளர் கௌதம் கோவில், செயல் அலுவலர் சக்கரையம்மாள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பதால் பக்தர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் குவிந்த வண்ணம் உள்ளனர். பாதுகாப்பு பணியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சியின் சார்பாக பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து உள்ளனர். சிறப்பு பஸ்ஸும் இயக்கப்பட்டு வருகிறது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.